எல்லோருக்குமே கோபத்தில் மனிதருக்கு வியர்ப்பது சராசரியான ஒன்றுதானே. அதுபோலவே முருகனுக்கும் வியர்த்து இருக்கிறதாம். பார்ப்போமா? கோபத்தில் வியர்க்கும் முருகனை பற்றி அபூர்வமான கதைகளை இங்கு பார்ப்போம். திருச்செந்தூர் முருகனின் விக்கிரகம் மிக சூடாக இருக்கும். சந்தனம் அரைத்து சிறிதுமே தண்ணீர் இல்லாதவாறு நன்கு வடிகட்டி அதை அந்த விக்கிரகம் மீது முழுவதுமாக தடவி பூசி மூடிவிடுவார்கள். மாலை வேளையில் சந்தனம் வலிக்கும் போது நிறைய தண்ணீர் இருக்குமாம். அதில் சந்தனமோ சொத சொதவென சிலை முழுக்க வழிந்தோடிக்கொண்டே இருக்குமாம். வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்டபோது நடைபெற்ற நிகழ்ச்சி இது. சர்வ அலங்காரங்களுடன் எம்பெருமான் கந்தவேல் திருச்செந்தூரில் உள்ள வசந்த மண்டபத்தில் எழுந்தருளிருக்கின்றார். அப்போது, அதாவது 1803ஆம் ஆண்டு, திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்தவர் திருச்செந்தூர் வந்திருக்கின்றார். முருகனுக்கு நடைபெறும் வழிபாடுகளை கண்டார். இறைவனுக்கு அளிக்கப்படும் சோடச உபச்சாரம் எனப்படும் 16 வகை உபச்சாரங்களுள் விசிறி வீசுதலும் ஒன்று. சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சகர் வெள்ளியிலான விசிறியை வீசுவதை கண்டார் அந்த கலெக்டர். அங்கு இருந்த பக்தர்களிடம் இதை கேட்டு விசாரித்தார். உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமோ, விசிறியை வித்து விசிறுகிறீர்களே என்று கேலியும் செய்தார். அர்ச்சகருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. துணிவை வரவழைத்து கொண்டு, ஆம், எங்கள் சண்முகன் முருகனுக்கு நிச்சயம் வியர்க்கும் என்று கூறி முருகன் அணிந்திருந்த மாலையையும் கவசத்தையும் அகற்றி காண்பித்தார். முருகனின் திருமேனியில் திட்டு திட்டாக வியர்வை துளிகள் அரும்பி இருந்ததைக் கண்டு வியந்து போனார் அந்த கலெக்டர். வீடு திரும்பிய கலெக்டருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. மனைவியின் வடிவில். ஆம், அவருடைய மனைவி திடீரென கடுமையான வயிற்று வலியினால் துடித்து கொண்டிருந்தார். சூளை நோய் என்பார்கள். இந்த நோய் கண்டவர்களுக்கு நெருப்பு கங்குகளை விழுங்கியதைப் போல வயிறு வலிக்குமாம். முருகனின் வழிபாட்டை ஏளனம் செய்ததே இதற்கு காரணம் என்பதை கண்டறிந்தார், உணர்ந்து கொண்டார் கலெக்டர். உடனே என்ன செய்வதென்று தெரியாமல் தனக்கு கீழே பணியாற்றி கொண்டிருந்த கடவுள் நம்பிக்கை மிகுந்த முருக பக்தர் ஒருவரிடம் நடந்ததை கூறி, என்ன செய்தால் உங்கள் முருகனின் கோபம் தணியும் என்று கேட்டார். அவர் கூறிய உபாயத்தின்படி உடனே திருச்செந்தூர் ஓடோடி சென்று, முருகப்பெருமானே, என்னை மன்னித்து என் மனைவியை காப்பாற்று. அவள் படும் துயரை கண்டு என்னால் சகிக்க முடியவில்லை. உன் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை நான் என் சொந்த செலவில் வாங்கி தருகிறேன் என்று மனமுருக வேண்டிக்கொள்ள, எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரம்மம் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையினால் கலெக்டரின் மனைவிக்கு இருந்த வயிற்று வலி அதிசயத்தக்க வகையில் உடனடியாகவே நீங்கியதாம். இப்போது அந்த கலெக்டருக்கு முருகனின் மீது அபூர்வ பக்தி ஏற்பட்டுவிட்டது. முருகப்பெருமானின் கருணை எண்ணி வியந்த கலெக்டர் சொன்னபடியே வெள்ளி பாத்திரங்களை கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார். அவற்றில் அவருடைய பெயரையும் முத்திரை பெற்றிருந்தது. அவர் கொடுத்த வெள்ளிக்குடம் இன்றுமே உபயோகிக்கப்பட்டு வருகிறது. அதர் கலெக்டர் என்ற முத்திரையை இப்போதும் நீங்கள் பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகனின் அருளை நாம் எல்லோருமே பெற வேண்டுமென்றால் ஒரு முறையாவது அந்த கோவிலுக்கு சென்று வந்தால்தான் உங்களுக்கு தெரியும் அதன் அபூர்வமும் சக்தியும் எவ்வளவு மகிமை வாய்ந்தது என்று. இதை நீங்கள் பார்க்கும்போதே, உன் கண்கூடாக பார்க்கும்போதே திருச்செந்தூர் முருகனின் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நல்லது நடக்கும்.